அடுத்த ஒரு வார்த்தையை பாருங்க, 4வது வசனத்துல கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போறாரு. அப்பொழுது அங்க இருக்கிற மூப்பர்கள் எல்லாரும் பயத்தோட வராங்க. நீர் வருகிறது சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு சாமுவேல், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது, யார் வந்தபோது? ஈசாயினுடைய பிள்ளைகள் வந்த பொழுது, முதல்ல எத்தனை பிள்ளைங்க வந்தாங்க? 7 குமாரர்கள் வந்தாங்க. சரி, இப்போ அவங்க எல்லாரும் வந்த உடனே இப்போ சாமுவேல் பார்க்குறாரு. அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றான். இவன் தான் ஆக்கும்னா என்ன அர்த்தம்? இவனாதான் இருக்கும். கெஸ்ஸிங், இவனாதான் இருக்கும். இந்த கெஸ்ஸிங் நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்குல்ல. கர்த்தருடைய சித்தம் இதுவாதான் இருக்கும். எப்படி இதுவாக தான் இருக்கும், இதுதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நமக்கு தோணும். எப்படி பிரதர் தோணுச்சு? கர்த்தர் உணர்த்தினாரா? கர்த்தர் பேசினாரா? அதெல்லாம் இல்லை, நான் தான் பார்க்குறேனே, என் கண்ணு தான் நல்லா பார்க்குதே. எலியாவை பார்க்குறேன், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறான், நல்ல திடகாத்திரமான உடம்பு, ஒரு போர் வீரனுக்குள்ள உடம்பு. இந்த உடம்புல ஒருத்தர் ராஜாவா நின்னான்னா சூப்பராக இருக்கும். நல்ல தலையில் கிரீடத்தை வச்சு அந்த ராஜாக்குரிய வஸ்திரத்தை அணிஞ்சிருந்தான்னா பார்க்கவே கம்பீரமாக இருப்பான். பார்க்கும்போதே தெரியுதியா இவன் தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சான். பார்த்தீங்களா? அந்த நினப்பு தான், சொல்லுங்க, நினப்பு தான். இந்த நினப்பு தான் நம்ம பொழப்ப கெடுக்குது. நம்ம கண்களால் பார்த்து, வெளி தோற்றங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டு, எனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ இதுதான் கர்த்தர் சித்தமாக இருக்கணும். இந்த கம்பெனி மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு, அப்போ எனக்கு பிடிக்குதுன்னா சும்மா இல்லை, அப்போ இந்த கம்பெனியில் நான் போய் சேரணுங்கிறது தான் கர்த்தர் சித்தம். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதுதான் கர்த்தர் சித்தம்னு நினைப்பது முட்டாள்தனம். அது தேவ சித்தத்திற்கு எதிராக உங்களை கொண்டு போகும். நம்முடைய மனதின் யோசனைகள் தேவனுடைய யோசனைகளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் நினைக்கிறபடியே கர்த்தர் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரம் நாம் ஆசைப்படுறத கர்த்தர் நமக்கு தருகிறார், உண்மைதான். ஆனால் நாம் நினைப்பதெல்லாம் கர்த்தருடைய சித்தம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா நம்ம தவறான வழியில் போயிட்டுருக்குறோம். தேவ சித்தத்திற்கு தடையாக இருக்கிற அடுத்த காரியம் நம்முடைய நினைவுகள். நம்முடைய நினைவுகள், நாம் பார்க்கிறத வச்சு இடம் போடுறோம். பார்த்தீங்களா? நம்முடைய பார்வை. எலியாவை பார்த்த உடனே சாமுவேலுக்கு அப்படி ஒரு யோசனை வருதுன்னா அந்த நினைப்பை தூண்டினது என்னது? அவனுடைய பார்வை. நான் நிறைய தேவ பிள்ளைகளிடத்தில் பார்க்கிறேன், அவர்களுடைய உள்ளத்தில் உண்டாகிற ஆசைகள் ஆவியிலிருந்து உண்டாகுதா மாம்சத்திலிருந்து உண்டாகுதான்னு வேறு பிரித்து பார்க்க தெரியல. சில நேரம் ஆவியானவரும் உள்ளத்தில் தான் பேசுவார். சில வாஞ்சைகளை உள்ளத்தில் போடுவார், சில உணர்வுகளை உள்ளத்தில் போடுவார். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் உருவாகிறதான அந்த யோசனைகள் நம்முடைய ஆவியிலிருந்து வருகிறதா நம்முடைய மாம்சத்திலிருந்து வருகிறதான்னு நம்ம கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். இந்த யோசனை மாம்சத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே, மாம்சத்திலிருந்து வருகிற நினைவுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். மாம்சத்திலிருந்து தான் இந்த நினைவு வருதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? மாம்சம்னா என்ன? மாம்சம்னா என்ன? நம்ம சரீரம். நம்ம சரீரத்தில் என்னெல்லாம் இருக்கு?
கண்ணு, காது, வாய், மூக்கு, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகள் சில ஆசைகளை உள்வாங்கி கொடுக்குதுன்னா அது மாம்சத்திலிருந்து வருகிற ஆசைகள். இப்போ சாமுவேலுடைய நினைவுகள் ஆவியிலிருந்து வந்துச்சா மாம்சத்திலிருந்து வந்துச்சா? அவன் நினைச்ச நினைப்புக்கு சோர்ஸ் எது? எலியாபை பார்த்த உடனே அவன் சொல்றான்ல, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும்னு சொல்றான்ல. அவனுடைய இருதயத்தின் நினைவு அப்படி இருக்குல்ல. அந்த இருதயத்தின் நினைவு எங்க இருந்து வருது? கண்ணில் இருந்து வருது. இந்த கண் எங்க இருக்கு? மாம்சத்தில் இருக்கு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எங்க இருந்து வருதுன்னு கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆவியிலிருந்து வருகிற நினைவுகள் எங்க இருந்து வரும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். தேவனுடைய சித்தம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்குள்ளாக வரும். அதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்குள்ள வருகிற எல்லா ஆசைகளும் எல்லா யோசனைகளும் மாம்சத்திலிருந்து வருகிறபடியால் அது கர்த்தருடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. உங்களுடைய நினைவுகள், மாம்சம் கொடுக்கிற நினைவுகள் கர்த்தருடைய சித்தம் என்று நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சில விஷயம் நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சித்தத்திற்காக நீங்கள் அமர்ந்திருப்பீங்க. ஆண்டவரே, இதை நான் செய்யலாமா, இதை நான் ஓகே பண்ணலாமா, இந்த முடிவை எடுக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பீங்க. ஆனால் உள்ளத்துக்குள்ள எப்படிப்பட்ட நினைவுகளோடு காத்திருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறேன். அவங்க வெளியே சொல்லுவாங்க, நான் தேவ சித்தத்துக்காக காத்திருக்கிறேன், இந்த விஷயத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இருதயத்தில் ஏற்கனவே ஒன்றை தீர்மானித்திருப்பார்கள். அதன் மேலே ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சையோடையே போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க. ஆண்டவர் ஒன்று பேசுவார். பேசும்போது இந்த உள்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஏற்கனவே மாம்சத்தின் பக்கம் சாஞ்சிட்டதுனால ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை ஆவியின் மூலமாக ரிசீவ் பண்ணுறதுக்கு பதிலாக மாம்சத்தின் மூலமாக ரிசீவ் பண்ணுவாங்க. ஓஹோ, நான் நினச்சிட்டே இருந்த ஆசையை தான் கர்த்தர் தருவேன்னு இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு போல. சோர்ஸ் எங்க? மாம்சம். இந்த மாம்சம் உங்களுக்கு கொடுக்கிற யோசனைகள், உங்களுக்கு கொடுக்கிற நினைவுகள், உங்களுக்கு கொடுக்கிற ஆசைகள் தேவனுடைய சித்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ சித்தத்துக்கு நிறைய நேரம் தடையாக இருக்கிறதே நாம் பார்த்து நினைக்கிற விஷயங்கள் தான். ஸோ நம்ம கண்களாக இருக்கட்டும், நம்முடைய செவிகளாக இருக்கட்டும், இது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக தானே தவிர தேவனுடைய சித்தத்திற்கு முரண்பட்டு நிற்கவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம் பார்க்குறத வச்சு முடிவு எடுத்துட்டு இதுதான் கர்த்தர் சித்தம்னு நினச்சி இறங்கிடவே கூடாது. தேவ சித்தத்துக்காக நீங்கள் போய் நிற்கிறீங்கன்னா பிளாங்காக போய் நிற்கணும். உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவருக்கு தேவையில்லை. தேவ சித்தத்தின்படி நடக்கிறதுக்கு உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவருக்கு தேவையில்லை. உங்கள் ஒப்பீனியன் ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் தேவ சித்தத்தின்படி நடக்கிற வாழ்க்கையில் அவருடைய ஒப்பீனியன் தான், அவர் நினைக்கிறது தான் மேலோங்கி நிற்கும்.